Hi friends, welcome to my TNPSC. நான் உங்கள் உமா. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ குரூப் 4ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது. இதில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட பேரும் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க? அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண ஆள்கள் தான் இல்லையா. அவங்க எப்படி வந்து அந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்ல வராங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான 3 விஷயம் இருக்கு. 3 திட்டங்கள் அவங்க வந்து கரெக்டா பண்றதால மட்டுமே தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல வர்றாங்க. ஓகேவா? அந்த 3 திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத அவங்க தெளிவா வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 3 ரகசிய திட்டங்கள் தான் என்னென்னு. முதல் ரகசிய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நோட்ஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து கம்பல்சரியா எல்லாத்துக்குமே ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஓகேவா? நார்மலா பார்த்தீங்கன்னா புக் ஆகட்டும், PDF ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், கலர் கலரா எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாரும் படிப்பாங்க. பட் அதையே ஃபுல்லா படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ரீகால் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணா நோட்ஸ் இருக்கட்டும், எந்த மாதிரி புக்ஸ் வேணா இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லா எல்லாத்தையுமே அலசு ஆராய்ஞ்சு அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 500 பக்கங்கள் இருக்கக்கூடிய புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட் நோட்ஸா மாற்றி ஒரு 50 பக்கத்துக்கு மாற்றி குறைச்சி எழுதிக்குவாங்க. அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடியோ டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 50 பக்கங்களை மட்டும் ரீகால் பண்ணிக்குவாங்க. இப்போ 500 பக்கங்கள் படிக்கிறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் 50 பக்கங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த டைமிங் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அவங்களுக்கு மிக குறுகிய காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ரிவிஷன் பீரியடை 50 பக்கங்கள் இருக்குன்னா சீக்கிரமா புரட்டி பார்த்தலாம். அப்ப ஈஸியா அவங்க மைண்ட்ல எல்லாமே ரீகால் ஆயிக்கும். ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணணும், அடுத்தவங்க நோட்ஸை பார்த்து காப்பி பண்றதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களே சுயமா ஃபுல்லா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை படிச்சு, இப்போ ஒரு லெசன் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த லெசனை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா படிச்சு அதை வந்து ஷார்ட் நோட்டா எடுக்கணும். அந்த ஷார்ட் நோட் அவங்களுக்கு தெளிவா புரியணும். இப்ப புரியுற மாதிரி எழுதிட்டு பின்னாடி ரீகால் பண்ற போது அது என்னன்னே தெரியாமலாம் இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஷார்ட் நோட் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த ஷார்ட் நோட்டை தான் எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க ரீகால் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்ப அந்த ஷார்ட் நோட் இல்லாம யாருமே அந்த ரேங்க் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. நீங்க வேணா தெளிவா கவனிச்சு பாருங்க. எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் வரக்கூடிய எல்லாருமே அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கறத நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து அந்த வீடியோ தெளிவா பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்குமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? செகண்ட் ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்குன்னு ஒரு நோட் போடுவாங்க. எப்படி வந்து ஷார்ட் நோட் போடுறாங்களோ அந்த மாதிரி மிஸ்டேக்குன்னு ஒரு நோட் போடுவாங்க. என்னதான் வந்து படிச்சு ரீகால் பண்ணி டெஸ்ட் போட்டாலும் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தவறுகள் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப 200 கேள்விக்கு 160 150 140 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எதனால தவறானது அப்படிங்கறத கவனிச்சு அதுக்காக ஒரு நோட் ஒன்று போடுவாங்க. தனியா ஒரு நோட் போட்டிருப்பாங்க. அதை தான் மிஸ்டேக் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ண தவறுகளை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு நோட் போட்டுவாங்க. அந்த நோட்டை எக்ஸாமுக்கு முன்னாடி கம்பல்சரியா பார்ப்பாங்க. ஏன்னா பண்ணின தவறுகளை மறுபடியும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் வந்து நம்ம தவறு பண்றோம் அப்படின்னா அதுல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த தவறு தெரியாம நடந்திருக்கலாம். பட் அதை ரிப்பீட்டடா நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறா போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் எப்படி ரீகால் பண்றதுக்கு படிக்கிறாங்களோ கையோட அந்த மிஸ்டேக் நோட்டையும் படிப்பாங்க. அந்த மிஸ்டேக் நோட் அப்படிங்கிறது அவங்க பண்ண தவறுகள். ஏன்னா டெஸ்ட் அவங்க தான் எழுதி பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்க பண்ண தவறுகள் என்னென்ன எதால தவறுகள் நடந்தது அந்த தவறுகளை ரெக்டிஃபை பண்றதுக்காக அதையும் ஒன்ஸ் திருப்பி பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யாருமே மேக்ஸிமம் சொல்லி இருக்க மாட்டாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை திருடுவாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற அந்த டைலாக சொல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைக்கிற எல்லா நேரத்தையும், ஓகேவா, இது படிக்கிறதுக்குன்னு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னோட ரூமை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் படித்தாதான் படிப்பேன். அது மட்டும்தான் எனக்கான படிக்கிற நேரம். அது இல்லைன்னா நான் படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஓகேவா? சின்ன சின்ன நேரங்கள் எதுவா இருக்கட்டும், அது வந்து சமையல் பண்ற நேரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வீட்டு வேலை பண்ற நேரமா இருக்கட்டும், அதாவது டிராவல், இப்ப வேலைக்கு போறவங்கள டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமிங் ஆகட்டும், இல்லைன்னா காய்கறி கடைக்கு போற இந்த மாதிரி டைமை கூட அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஆடியோவா மெசேஜ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா?
ஆடியோவா கிளாஸை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி படிச்ச விஷயங்களை ஆடியோவை கவனிச்சு ரீகால் பண்றவங்களும் இருப்பாங்க. இல்ல புதுசா ஆடியோவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை எடுத்தோ நோட்ஸ் எடுத்தோ அவங்க வந்து அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆடியோவா கிளாஸ் எல்லாத்தையுமே தெளிவா கவனிப்பாங்க. இந்த மாதிரி பிஸியான டைம்ல எனக்கு சுத்தமா டைமே இல்லை அப்படின்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணில் அதிகமாக படக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு சில இடத்த நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இயர்ஸ் நோட் பண்றது, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்றது, இந்த மாதிரி எது அவங்களுக்கு ரிப்பீட்டடா மறக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல எழுதியோ ஒட்டி வச்சுக்குவாங்க. அப்ப அடிக்கடி அதை நம்ம பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மனசுல ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அதை படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, பார்த்தாலே போதும், நல்லா மனசுல பதிஞ்சிரும். எங்கேயாவது பார்த்த ஞாபகம் எக்ஸாம் ஹால்ல ஸ்ட்ரைக்குன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்ப அது எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பிஸியான டைம்லையும் இதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணி அப்படியே போற போக்குல அதையும் சேர்த்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காது. நேரத்தை திருடுவாங்க. ஓகேவா? ஸோ நேரம் இப்ப எல்லாருக்குமே இந்த 24 மணி நேரம் தான். அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சரி, ரேங்க் லிஸ்ட்ல வந்தாலும் சரி, இல்ல ஃபெயில் ஆகி அடுத்த வருஷத்துக்கு படிக்கிறவங்களா யாரா வேணா இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் தான். அவங்க படிக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இப்ப 5 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு கிடைக்குதுன்னா அவங்க தாராளமா படிப்பாங்க. நமக்கு கிடைக்கலையா, அப்ப என்ன படிக்கணும், அந்த 5 மணி நேரத்தை எப்படி வந்து பிட்டா நமக்கு கிடைக்கிற டைமிங்ல நம்ம யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். 5 நிமிஷமா 10 நிமிஷமா இல்ல 1/4 மணி நேரமா அரை மணி நேரமா எந்த மாதிரி டைமிங் எப்படி கிடைச்சாலுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்ப ரொம்ப சிம்பிள், இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தை பிறந்திருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீட் பண்ற டைமிங்ல கூட என்ன பண்ணிக்கோங்க, ஒன்னு ஆடியோவா கேளுங்க. அப்படி கேட்க முடியல அப்படின்னாலுமே அந்த ஃபீட் பண்ற ரூம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரூம்ல நீங்க வந்து எந்த இடத்துல உட்காந்துருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல எல்லாத்தையும் எழுதி ஒட்டி வச்சிருங்க. நீங்க ஃபீட் பண்ற டைம்ல அதை பார்த்துட்டு இருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை இருக்கு, ரொம்ப சின்ன குழந்தை பார்க்க முடியல, டைமிங் இல்லை, குழந்தை தூங்க மாட்டேங்குது, இல்ல வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டு வேலை பார்த்துட்டு வெளியவும் போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வரேன், இல்ல டே ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணி போயிட்டு வர பாய்ஸ் யாரா வேணா இருக்கட்டுமே, அவங்கவுங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்தோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொறுத்த மாதிரி நீங்க தான் அந்த டைமிங் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஓகேவா? 24 மணி நேரத்துல எப்படியெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளோட கனவுக்காக அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத மட்டுமே தான் நீங்க யோசிக்கணும். அடுத்தவங்க இவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் படிச்சதாலதான் அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இவ்வளவு நேரம் படிச்சதாலதான் அவங்க வேலை வாங்கிட்டாங்க, நமக்கு டைமிங் இல்லை அப்படின்லாம் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே வேணாம். ஓகேவா? உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் டைமிங் எடுத்து பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வர்றவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட்ல வர்றவங்களுக்கும் இருக்கிறதுக்கான வித்தியாசம். இந்த 3ஐயும் திருத்திக்கோங்க. நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்களேன், இந்த 3ல நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த மாதிரி எல்லாம் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்கை நான் கொடுத்துறேன். இந்த டைமிங் திருடுறது அப்படிங்கிறது உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் எடுத்துக்கணும். அது ஓகேவா? ஆனா மிஸ்டேக் நோட் அப்படின்னு என்ன சொல்றீங்க மேம், எனக்கு புரியல மேம், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, மிஸ்டேக் நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிஸ்டேக் நோட் எப்படி வந்து மேக் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவா போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ தெளிவா பாத்துருங்க, அடுத்த வீடியோவா நான் அந்த மிஸ்டேக் நோட் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மிஸ்டேக் நோட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே மிஸ்டேக் நோட் பத்தி சொல்லுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து அடுத்த வீடியோவா அதை வந்து நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கம்பல்சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க தெளிவா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லபடியா படிங்க, முடியாதது எதுவுமே கிடையாது, உங்களால கண்டிப்பா முடியும். இந்த டைமே கம்பல்சரியா அரசு அதிகாரியா ஆயிடணும். அதுக்கு உற்ற துணையா நாங்க இருக்கோம். நீங்க வந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.